இங்கே பாரு சாமி. வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், எங்கள் அழகு பிள்ளை ரேயா டிசோஸ். என் பெண்ணு வந்து என்னோடய மலாட்ட பயிர் மேலே ஏறி விளையாடிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், என் பையனும் எங்கள் அண்ணன் பையனும் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஒரு விவசாயியோடைய நிலைமை இது தான். அதை எல்லாம் சில விஷயங்களில் வீடியோவை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதில் என்ன எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மலாட்ட பயிர் நாங்கள் மலாட்டியை எடுத்து ஒரு விவசாயிக்கு எவ்வளோ மிஞ்சுது அப்படின்றத வந்து நான் தெளிப்படியாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் போடுறேன். வேறு ஒரு விஷயமும் இல்லை. ஏன் விவசாயிகள் இன்னும் கஷ்டப்படுறாங்க, கம்னு இருங்கப்பா, ஏன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு கடனாளியாகவே இருந்து சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்கு நான் ஒரு விழிப்புணர்வு தான் இது. இது வேர்க்கடலை, முழு வேர்க்கடலை நான் எடுத்துகிட்டு இது உடச்சிட்டு வந்த பயிர்லேருந்து பொறுக்கப்பட்டது. இந்த பாருங்கள், பயிரை உடச்சிட்டு வந்து வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இது உடச்சி மல்லாட்டிலேருந்து வந்தது. இதுலேயே ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு இந்த உடைக்கிற இடத்துல. அதை அடுத்த வீடியோஸில் நான் கண்டினியூஸாக போடுறேன். நான் வந்து யூடியூப்பில் வந்து காசு சம்பாதிக்கணும், லைக் விடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் நான் போடல இந்த வீடியோஸு. நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக எடுத்த மல்லாட்டையை எவ்வளோ ஜலிச்சது போக இவ்வளோ தான் அளவு பயிர். ஓரளவுக்கு, அதாவது பயிர் வந்து எல்லாம் போக சலிச்சது போக இவ்வளோ நன்னி பயிர் இருக்குது. இது உடைச்சல் எல்லாமே இதோ அந்த சாக்கில் கட்டி வச்சுருக்கேன். ஒரு சாக்கில் இது வந்து கிட்டத்தட்ட 20 கிலோ சலிச்சதில் எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 6 கிலோ வரைக்கும் தான் இந்த பயிரை தேர்ந்துருக்கு. ஏன் எதுக்கு சொல்கிறேன்னா, மிச்சம் மீறி எல்லாமே விவசாயிக்கு எது கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி பயிர்கள் மட்டும்தான் விவசாயிகள் எடுத்துக்குவாங்க. நானும் அப்படி தான். இந்த பயிர்கள் வந்து ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, இது வந்து என்னோடய வீட்டு யூசேஜுக்காக, நான் உழைப்புக்காக இதிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயும் புண்ணாக்கு மட்டுமே. அதுவும் புண்ணாக்கு கூட எனக்கு பணம் தேவைப்பட்டாலும் அந்த புண்ணாக்கு கொண்டு வந்து கடையில் போட்டுருவோம். இந்த எண்ணெயை மட்டுமே நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம். ஏனென்றால் இந்த நன்னி பயிர், அதாவது இது மலாட்டை வந்து நல்லா விளையல அப்படின்னா எவ்வளோ நன்னி பயிர் வேஸ்ட் ஆகுதுன்றதை மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு பட்டமும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ நான் இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2026 எடுத்துகிட்ருக்கிறேன், சனிக்கிழமை. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, விவசாயிங்கிட்ட வந்து எல்லா இடத்துலையுமே ஏமாற்று பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் போயிட்டு நான் இந்த பயிர்களை கொண்டு போய் நான் ஒரு இடத்துல கொடுக்குறேன். நான் அந்த கொடுக்குற கடையிலேயே பார்த்திங்கன்னா எங்ககிட்டேருந்து வாங்குறது ஒரு ரேட்டு, ஆனால் எங்ககிட்ட வாங்குறத விட அவங்க வந்து 58 ரூபா 60 ரூபா கிட்டன்னு வச்சிங்களேன், 60 ரூபா வரைக்கும் இந்த பயிர்களை வந்து விலை கூட்டி விற்கிறார்கள். ஆனால் நம்மக்கிட்ட எடுக்கிறது இவ்வளோ தான் போவோம், இவ்வளோ விற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மனசாட்சியே இல்லாமல் வந்து பயிரை வந்து விற்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, விவசாயிகள் இன்னமும் ஏமாளியாக தான் இருக்கிறாங்க. நன்றி. விழிப்புணர்வு வீடியோ மட்டுமே.